விஜய் அவர்கள் இப்போதைக்கு இந்த வேலுமணி சி.வி. சண்முகம் இந்த குழுவினருக்கு அமைச்சர் பதவி வேண்டாம், கொடுப்பதில்லை என்று முடிவு பண்ணியிருக்காரு. அதே சமயம் கொஞ்சம் அதாவது வேக்கன்சி அப்படியே கொஞ்சம் விட்டு வைக்கலாம், எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இருக்கவே இருக்காங்க தாவேக ஆட்கள், அதில் யாரையாவது மிச்சத்தை ஃபில்லப் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கா. நாளைக்கு வந்து அநேகமாக 12 பேர் தான், 10+2 காங்கிரஸில் 2, ஒரு கால் வன்னி அரசு அது முடிவு செய்தால் அது. ஆனால் திருமாவளவன் ஒன்று சொல்கிறாங்க, ஐயுஎம்எல்லும் வந்து மந்திரி பதவி கொடுத்தால் வாங்கிக்கிறேன்னு தான் சொல்கிறாங்களா? இல்லை, திருமாவளவன் இன்னொன்று சொல்லியிருக்காரு 2 நாள் முன்னாடி, எங்கள் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் வந்து அமைச்சராக வேண்டும்னு விருப்பம் இருக்குது, ஆனால் எனக்கு அந்த விருப்பம் இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்கிறார். யார், வன்னியர் சொல்கிறாரா இல்லை தனக்கு தானே சொல்லிக்கிறாரா? அது நீங்கள் அந்த வார்த்தையை வந்து கொஞ்சம் வார்த்தை விளையாட்டை சரியாக பார்க்கணும். எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னா அவர்கள் அமைச்சராவதில் எனக்கு விருப்பம் இல்லையா, இல்லை என்னை அமைச்சராக சொல்கிறார்கள் திருச்சி கிழக்கிலையோ வேற எங்கேயோ நின்று, அதில் எனக்கு அமைச்சராவதற்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாரான்னு தெரியல. ஆனால் வந்து வன்னியரசு அவர்கள் அமைச்சராவதில் அந்த மற்ற சிந்தனை செல்வன், ரவிக்குமார் இவங்க போன்றவர்களுக்கு விருப்பம் இல்லைங்கிறது அவங்க வெளிப்படையாக தெரிவிச்சிருக்காங்க. அவர் வந்து அப்படி அவர் ஆகக்கூடாதுன்னு சொல்லலை, திருமாவளவன் அவர்கள் அமைச்சராக வேண்டும். இல்லை, நீங்கள் ஆதவர்ஜுனா தான் சொல்லியிருக்காரு. விஜய் அவர்களுக்கு வந்து முதல்வர் விஜய் அவர்களுக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் அமைச்சராக வேண்டும்னு விருப்பப்படுறாரு அவர். அப்படி தான் அந்த விருப்பத்தை அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமாவளவனை அமைச்சராக வேண்டும்னா வன்னியரசு ஆகக்கூடாதுன்னு தான் அர்த்தம். நீங்கள் வன்னியரசையும் ஆக்கி